புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. காபத்துல்லாவை கட்டி உலகத்தினுடைய மக்கள் அனைவர்களையும் ஒரே இடத்தில் சந்திக்க வைக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானார். ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 125. இதையும் எண்ணி பாருங்கள், காபா என்னும் அந்த ஆலயத்தை நாம் மக்கள் ஒன்று கூடும் இடமாக இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழும் இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம். இன்னும் என் ஆலயத்தை சுற்றி வருபவர்கள், தங்கி இருப்பவர்கள், ருக்கு செய்பவர்கள், சஜிதா செய்பவர்கள் ஆகியோருக்காக நீங்கள் இருவரும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடம் இருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். எக்ஸாம்பிள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுவிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்டையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்டையும் அந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி ரப்புல் ஆலமீன் வாங்கியிருக்கிறதாகவும், சுத்தமாக வச்சிக்கங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிமொழி வாங்கினதாகவும் இந்த திருமறையில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் நாங்கள் ஆக்கினோம் அப்படிங்கிறது இந்த திருமறையில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி அல்லாஹு தஆலா தருவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா.